வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னா என்ன, அவருடைய பெனிஃபிட்ஸ் என்ன, என்னென்ன மாதிரி சேலஞ்சஸ்லாம் இருக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம். இப்போ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பற்றி நம்ம பேசிக்கலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் மார்க்கெட்டிங்லேருந்து ஆரம்பிக்கலாம். ஸோ மார்க்கெட்டிங்னா என்ன சார்? மக்கள் கூட்டமாக கூடுற இடத்துல நாம் நம்மளுடைய பொருளையோ நம்ம பிராண்டையோ அவங்க முன்னாடி கொண்டு போய் சேர்க்கறது தான் மார்க்கெட்டிங். இது ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங்ல பார்த்தீங்க அப்படின்னா மக்கள் கூட்டமாக கூடுற இடத்துல நம்ம பெரிய பெரிய பில் போர்ட்ஸ் வச்சிருப்போம், நியூஸ் பேப்பர்ல ஆட்ஸ் கொடுப்போம், டிவியில் ஆட்ஸ் கொடுப்போம், அண்ட் தென் மேகசின்ஸ்ல ஆட்ஸ் கொடுப்போம். எக்ஸிபிஷன் நடந்துச்சுன்னா அதனுடைய வாசல்ல நம்ம நோட்டீஸஸ் விநியோகம் பண்ணுவோம், வால் போஸ்டர்ஸ் ஒட்டுவோம். ஸோ ஜனங்க கூட்டமாக போற வர இடத்துல அதை பார்க்குறப்ப நம்ம பிராண்ட் அவங்க மனசுல பதியும். ஸோ பொதுவாக ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன ஆடியன்ஸை கொண்டு போய் சேர்க்கிறோமோ அங்கே போய் தான் சேரும் அப்படின்றத விட எல்லாருக்கும் போய் சேரும். நம்ம பிராண்ட் அவங்க மனசுல பதியும். ஸோ ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங்கோடைய பர்பஸ் பிராண்ட் அவேர்னஸ். அது மூலமா இமீடியட்டாக நமக்கு சேல்ஸ் நடக்குமா அப்படின்னு பார்த்தா நடக்கலாம், நடக்காமையும் போகலாம். ஆனால் பிரைமரி பர்பஸ் பிராண்ட் அவேர்னஸ். ஆனால் அல்டிமேட்டாக பார்த்தா ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங்ன்றது மக்கள் எங்கெல்லாம் கூட்டமாக குவியறாங்களோ, எங்கெங்கெல்லாம் கவனிக்கிறாங்களோ அங்கெல்லாம் நம்மளுடைய ஆட்ஸையோ நம்மளுடைய பிராண்டையோ ப்ரொமோட் பண்ணுறது தான். டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் ஒன்றும் கிடையாதுங்க. மக்கள் எங்கெல்லாம் ஆன்லைனில் கூடுறாங்களோ அங்கே நம்மளுடைய பொருளையோ நம்ம பிஸ்னஸையோ நம்ம ப்ரொமோட் பண்ணுறது தான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அல்லது ஆன்லைன் மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ மக்கள் எங்கெல்லாம் கூடுறாங்க, சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ், ஸோ யூடியூப், இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரியான சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாம் கூடுறாங்க. வெப்சைட் நல்ல கண்டென்ட் இருந்துச்சு அப்படின்னா இந்த வெப்சைட்ல பார்ப்பாங்க, பிளாக்ஸ் பார்ப்பாங்க. அதே மாதிரி கோரா, ரெடிட் மாதிரியான ஃபோரம்ஸ் பார்ப்பாங்க. இ காமர்ஸ் பிளாட்ஃபார்ம்ஸ் அமேசானு, ஃப்ளிப்கார்ட் இந்த மாதிரியான இ காமர்ஸ் பிளாட்ஃபார்ம்ஸ்ல குவிவாங்க. அதே மாதிரி நம்மளுடைய சொந்த ஆன்லைன் ஸ்டோர் இருக்குது அப்படின்னா அதுவும் நல்லா ஃபேமஸாக இருக்குன்னா அங்கேயும் மக்கள் கூடுவாங்க. ஸோ இங்கேயெல்லாம் நாம நம்மளுடைய ப்ராடக்டை ப்ரமோட் பண்ணலாம். இப்போ மக்கள் இன்டர்நெட்ல எங்கெங்கெல்லாம் இருப்பாங்க அங்கெல்லாம் நம்மளுடைய ப்ரமோஷனை ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டோம். ஸோ இப்போ நம்மளுடைய பிஸ்னஸ் பத்தின கண்டென்ட்டை மக்களுக்கு எப்படி டெலிவரி பண்றது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ உதாரணமா இமெயிலு, எஸ்எம்எஸ், வாட்ஸ்அப்பு, ஆன்லைன் சேல்ஸ் ஃபனல் இந்த மாதிரியான மெத்தட்ஸ் மூலமா நம்மளுடைய பிசினஸ் பத்தின தகவல்களை மக்களுக்கு கொண்டு போய் ஆன்லைன்ல சேர்க்கலாம். அடுத்தது இதுக்கு என்னென்ன மாதிரியான டூல்ஸ்லாம் யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறப்போ லேண்டிங் பேஜஸ், ஜூம் மாதிரியான மீட்டிங் டூல்ஸு, ரேசர் பே, இன்ஸ்டா மோஜோ இந்த மாதிரியான பேமெண்ட் கேட்வேஸு, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டூல்ஸ் இது மாதிரி நிறைய எவால்வ் ஆகிக்கிட்டே இருக்குது. இத்தனை டூல்ஸையும் நம்ம ப்ராப்பராக யூஸ் பண்ணோம்னா நம்ம டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எங்கேயோ போயிடும். நம்ம பிஸ்னஸ் க்ரோத்து நம்ம கற்பனைக்கு எட்டாத லெவலுக்கு மேலே கொண்டு போகலாம். ஆனால் இதில் எங்கே இஷ்யூ வருது அப்படின்னா நமக்கு இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கான டெர்மினாலஜி சரியா புரியல அப்படின்றப்ப காம்ப்ளிகேஷன் அரைஸ் ஆகுது. கூகுள் ஆட்ஸ்னா என்ன, ஃபேஸ்புக் ஆட்ஸ்னா என்ன, அது எப்படி பண்றது, அவங்க கொடுக்குற ஆட் பத்தின ரிப்போர்ட்ஸை நம்ம எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது, அது நமக்கு என்ன சொல்லுது, நம்ம என்ன மாதிரியான ஆக்டிவிட்டீஸ்லாம் பெர்ஃபார்ம் பண்ணணும், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சிஸ்லாம் என்ன மாதிரியான ஆக்டிவிட்டீஸ் பெர்ஃபார்ம் பண்றாங்க, அதுக்கு நம்மளுடைய சப்போர்ட்ஸ் என்னென்னலாம் தேவைப்படுது, இந்த மாதிரியான புரிதல்களும் தேவைப்படுது நமக்கு. அதே மாதிரி நம்ம சர்ச் இன்ஜின் ரேங்க்ல கூகுள்ல ஒருத்தர் ஒரு கீவேர்டு கொடுத்து சர்ச் பண்றாங்க அப்படின்னா நம்ம வெப்சைட் எப்படி ஃபர்ஸ்ட் 3 அல்லது 4 இடத்துக்குள்ள வர்ற மாதிரி ரேங்கிங் ரிசல்ட்டை கொண்டு போறது, இது எஸ்இஓ சம்மந்தப்படுது. ஸோ இந்த மாதிரியான சமாச்சாரங்களை நம்ம புரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். இப்போ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அதனால டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மூலமா என்னென்ன பெனிஃபிட்ஸ்ன்றதை நம்ம அடுத்து பார்ப்போம். ஸோ இப்போ பெனிஃபிட்ஸ்னு பார்க்குறப்போ இப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டை பார்த்தீங்க அப்படின்னா லெஸ்ஸர் காஸ்ட் தேன் ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்றோம். ஸோ இது ஒரு எக்ஸாம்பிள் மூலமா சொல்றேன். இப்போ நான் மதுரையில் உட்காந்துருக்கிறேன். நான் என்னுடைய பிஸ்னஸுக்கு மெட்ராஸ்ல ஒரு பில் போர்டு ஒரு மக்கள் கூட்டமாக கூற இடத்துல வைக்கிறேன் அப்படின்னு வச்சுங்களேன். அப்போ நான் என்ன பண்ணுவேன், நான் சென்னையில் இருக்கிற ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் ஏஜென்சியை நான் கான்டாக்ட் பண்ணணும். அவங்க கிட்ட இந்த மாதிரி என்னுடைய ரெக்யர்மெண்ட்டை சொல்லணும். ஸோ அப்போ அவங்க கூட்டமாக கூடுற பல இடங்களை சூஸ் பண்ணி எனக்கு அனுப்புவாங்க. நான் நேரில் போய் அதெல்லாம் எவாலுவேட் பண்ணணும். அண்ட் தென் அங்கே என்ன இடத்துல என்ன ஆங்கிளில் என்ன மாதிரியான பில் போர்டு வைக்கணும், அதோடைய ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் என்ன சைஸு, அது எவ்வளோ நாள் வைக்கிறது, அதுக்கான காஸ்ட் என்ன, இவங்களுடைய சர்வீஸ் சார்ஜ் என்ன, இது எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா எக்கச்சக்கமான டிராவலிங் இருக்குது, எக்கச்சக்கமான கம்யூனிகேஷன்ஸ் இருக்குது, எக்கச்சக்கமான டைம் செலவாகும், எக்கச்சக்கமான எனர்ஜி செலவாகும், எக்கச்சக்கமான பணமும் செலவாகும். ஆனால் இதை நான் ஒரு இன்ஸ்டாகிராமில் ஒரு ஆடு கொடுக்குறோன்னு வச்சிங்களேன், ரொம்ப சிம்பிள். ஃபேஸ்புக்லேயோ யூடியூப்லேயோ ஆடு கொடுக்கணும் அப்படின்னா அதில் பிளாட்ஃபார்மில் சேர்றதுக்கு ஃபீஸ்லாம் ஒன்றுமே கிடையாது, ஃப்ரீ. சேர்றேன்,
பெயர் ஆட் கொடுக்கறதுக்கு மட்டும் நான் வந்து பணம் பண்ணா போதும். நான் ஒரு சின்ன பிசினஸ் அப்படின்னா நான் வந்து ஏஜென்சி வச்சு நான் பண்ணிக்கலாம். பட் நான் வந்து ஒரு ஒன் மேன் ஆர்மி இப்பதான் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், எனக்கு வந்து ஏஜென்சிலாம் வந்து இப்போ பண்ண முடியாது அப்படின்னா நீங்களே வந்து ஜஸ்ட் ஒரு 300 ரூபா 400 ரூபா 500 ரூபா செலவுல ஒரு நாளைக்கு நீங்க ஆட் கொடுக்கலாம். அது மூலமா கூட பிசினஸ் கண்டிப்பா கிடைக்கும். ப்ரொவைடட் ஆட் கண்டென்ட் வந்து அட்ராக்டிவா இருக்கணும், அவ்வளவுதாங்க. ஸோ இப்போ இங்க காஸ்ட் எஃபெக்டிவ் அப்படின்னு சொல்றது எதனால அப்படின்னா, நீங்க ட்ரெடிஷனல் மார்க்கெட்டிங் கம்பேர் பண்றப்போ டைம் நிறைய மிச்சமாகும், எஃபர்ட் நிறைய மிச்சமாகும், அண்ட் மணி நிறைய மிச்சமாகும். ஸோ காஸ்ட்னா வெறுமனே வந்து மணி சம்மந்தப்பட்டது இல்லை, டைம் எஃபர்ட் எல்லாமே சேர்ந்தது தாங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா டார்கெட்டட் ஆடியன்ஸ். ஸோ இங்கே டார்கெட் ஆடியன்ஸ்னா என்ன ஸ்பெசிஃபை பண்ணுறோம் அப்படின்னா, நாம ஒரு சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மில் ஒரு பெய்டு ஆடு கொடுக்குறோம் அப்படின்னா இந்த ஆடு யாருக்கு காமிக்கப்படணும் அப்படின்றத நாம லேசர் ஃபோக்கஸாக டிஃபைன் பண்ணலாம். இது 3 பேராமீட்டர் வச்சு டிஃபைன் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டெமோகிராஃபிக்ஸ், அதாவது அவங்களுடைய ஆடியன்ஸுடைய ஏஜ் என்ன, அவங்களுடைய ஜெண்டர் என்ன, கல்யாணம் ஆனவங்களா ஆகாதவங்களா, அவங்களுடைய கல்வி தகுதி என்ன, இந்த மாதிரி கல்வி தகுதி இருக்கிறவங்க மட்டும் தான் காமிக்கணும். இந்த மாதிரி நம்ம டிஃபைன் பண்ணலாம். இதெல்லாம் டெமோகிராஃபிக்ஸ்னு சொல்லுவாங்க. அடுத்தது இன்ட்ரெஸ்ட்ன்றப்போ அவங்களுடைய ஹாபி என்ன, எந்த செலிபிரிட்டி வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், அந்த மாதிரியான ஃபுட்டு வந்து அவங்க விரும்பி அந்த மாதிரியான போஸ்ட்லாம் வந்து பார்க்குறாங்க, அவங்களுடைய எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸ் என்னென்னலாம் விரும்புகிறாங்க, இந்த மாதிரி அவங்க இன்ட்ரெஸ்ட்டை பேஸ் பண்ணியும் நம்ம வந்து ஆடு இந்த இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்கள தான் காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பெசிஃபை பண்ணலாம். அடுத்தது பிஹேவியர். ஏற்கனவே அவங்க பாஸ்ட்ல வாங்கியிருக்காங்க இல்லையா, என்னென்னலாம் வாங்கியிருக்கிறாங்க, அவங்க மொபைல் யூஸரா டெஸ்க்டாப் யூஸரா, அவங்க எங்கெங்கெல்லாம் வந்து பயணம் பண்ணியிருக்கிறாங்க, இந்த மாதிரி அவங்களோட பிஹேவியரை பேஸ் பண்ணி நம்ம வந்து ஆட்ஸை யாருக்கு காட்டணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணலாம். அடுத்தது மெஷரபிள் ரிசல்ட்ஸ். அப்படின்னா நம்ம இப்போ ஒரு ஆடு கொடுக்குறோம் அப்படின்னா அந்த ஆடுக்கு அந்த பிளாட்ஃபார்ம் நமக்கு வந்து ரிப்போர்ட்ஸ் நிறைய கொடுப்பாங்க, அதில் நிறைய டேட்டா காமிப்பாங்க. ஸோ என்ன மாதிரி டேட்டா காமிப்பாங்க, எவ்வளோ பேர் அந்த ஆடை வந்து பார்த்தாங்க, அந்த ஆடை பார்த்தவங்கள எவ்வளோ பேர் அதில் இருக்கிற பட்டனை கிளிக் பண்ணி லேண்டிங் பேஜ் போனாங்க, என்ன ஜெண்டரில் எந்த ஏஜ் குரூப்பில் இருக்கிறவங்க நிறையா பார்த்தாங்க, என்னென்னலாம் வந்து அவங்க அதுக்கப்புறம் பண்ணாங்க. இந்த ஆடை பார்க்குறாங்கன்னா கிளிக் பண்ணி லேண்டிங் பேஜ் போனாங்களா, அல்லது இவங்க யார் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம வெப்சைட் போய் பார்க்குறாங்களா, ஒருவேளை வெப்சைட் போயிருந்தாங்க அப்படின்னா எந்த சோர்ஸ் மூலமாக போனாங்க. உதாரணமாக இன்ஸ்டாகிராமுடைய ஆர்கானிக் மார்க்கெட்டிங் நம்ம பண்ணிக்கிறோம், போஸ்ட் இதை போட்டுக்கிறோம், அதில் இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் மூலமாக நம்ம வெப்சைட்டுக்கு வந்தாங்களா, அல்லது யூடியூப்ல இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் மூலமாக வந்தாங்களா, அல்லது பெய்ட் ஆட் மூலமாக வந்தாங்களா, அப்படி வந்தவங்க எந்த பேஜில் வந்து லேண்ட் ஆனாங்க, எவ்வளோ நேரம் அங்கே ஸ்பெண்ட் பண்ணுறாங்க, என்னென்ன பேஜஸ்லாம் வந்து பார்த்தாங்க, எவ்வளோ பேஜில் நிறைய டைம் செலவு பண்ணாங்க, என்னென்ன பேஜில் டைமே செலவு பண்ணலை, எந்த டைமில் அவங்க வந்து நம்ம வெப்சைட் விட்டு வெளியே போனாங்க, இத்தனையும் தெரிஞ்சுக்கிறப்போ நம்ம அதுக்கு தகுந்த ஆக்டிவிட்டிஸ் பண்ணலாம். மக்கள் நிறைய நேரம் ஒரு வெப்பேஜ் பார்க்கலன்னா அதில் இருக்கிற கண்டென்ட் இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை, அவங்களுக்கு தேவையான தகவல்கள் இல்லை, அப்போ நம்ம அதை வந்து மேம்படுத்தணும். ஒரு பேஜுக்கு வந்துட்டு வெளியே போகிறாங்க அப்படின்னா அதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம். ஆனால் நிறைய பேர் வெளியே போகிறாங்க அப்படின்னா அந்த பேஜ் வந்து அவங்களுக்கு இன்ட்ரெஸ்டாக ஒன்றுமே கிடையாது, அவங்களுக்கு தேவையான தகவல்களை கொடுக்கல அப்படின்ற அர்த்தம். அப்போ அந்த பேஜை நம்ம வந்து முழுக்க வந்து புதுசாக தான் வந்து மாற்றி ஆகணும். குளோபல் ரீச். நீங்கள் இந்தியாவில் ஒரு ரிமோட் வில்லேஜில் இருந்துக்கிட்டு இன்டர்நேஷனல் லெவலில் இருக்கிற அத்தனை கஸ்டமர்ஸையும் நீங்கள் வந்து ரீச் அவுட் பண்ணலாம், எந்த கண்ட்ரியாக இருந்தாலும் எந்த சிட்டியாக இருந்தாலும். இது வந்து மிகப்பெரிய அட்வான்டேஜ். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2-வே இன்ட்ராக்ஷன். இப்போது ஒரு வால் போஸ்டர் பார்க்குறீங்க ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங்கில், அதுக்கிட்ட போய் நீங்கள் பேச முடியுமா? உங்களுடைய கருத்தை நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ணவே முடியாது, எக்ஸ்பிரஸ் பண்ணவே முடியாது. ஆனால் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் நீங்கள் கமெண்ட்ஸ் மூலமாகவோ அல்லது மெசேஜ் மூலமாகவோ நீங்கள் வந்து இன்ட்ராக்ட் பண்ணி அவங்ககிட்ட வேண்டிய தகவல்களை நீங்கள் வாங்கிக்கலாம். அடுத்தது பர்சனலைசேஷன். முக்கியமா ஜனங்க எப்ப வந்து வாங்குவாங்க அப்படின்னா நமக்கு தெரிஞ்சவங்க கிட்ட வாங்குவாங்க. ஸோ அவங்களுக்கு ரொம்ப தெரிஞ்சவங்களா நம்ம எப்ப மாறுறது, அவங்க கூட நம்ம அடிக்கடி இன்ட்ராக்ட் பண்ணாதான். அவங்களுடைய பர்த்டே நம்ம வந்து ஒரு விஷ் பண்றோம், அவங்களுடைய செலிப்ரேஷன்ஸ்ல நம்ம வந்து ஜாயின் பண்றோம் ஒரு பிராண்டா, அவங்களுக்கு வந்து பண்டிகை நாள் வாழ்த்துக்கள் வந்து ரெகுலரா அனுப்புறோம், அவங்க வீட்டுல வந்து மேரேஜ் இந்த மாதிரியான சில ஃபங்க்ஷன்ஸ் நடக்கிறப்போ அது அந்த வெட்டிங் டே நமக்கு தெரியுது அப்படின்றப்போ நாம அந்த நாள்ல அவங்களுக்கு வந்து ஒரு வெட்டிங் டே விஷஸ் எல்லாம் வந்து அனுப்புறப்போ நம்ம பிராண்ட் வந்து அவங்க மனசுல எப்பயுமே வந்து ஒரு அப்படியே கல்வெட்டு மாதிரி பதிஞ்சிரும். அப்போ அவங்க நமக்கு லாயல் கஸ்டமரா மாறுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இப்போ பெனிஃபிட்ஸை பார்த்தோம், அதுக்கடுத்து நம்ம பார்க்க போறது சேலஞ்சஸ். ரொம்ப முக்கியம். ஒன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா கான்ஸ்டன்ட்லி எவால்விங். அப்படி என்னங்க எவால்வ் ஆகுது? நியூ ஃபீச்சர்ஸ் எவால்வ் ஆகுது. என்ன மாதிரி நியூ ஃபீச்சர்ஸ்? இப்போ வாட்ஸ்அப் எடுத்துங்க. வாட்ஸ்அப்ல பார்த்தா இனிஷியலா வந்து ஸ்டேட்டஸ் மட்டும் தான் போடுற மாதிரி வந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அதுல சேட்டிங், வீடியோ, அது இது எல்லாமே நம்ம போற மாதிரி வந்துச்சு. அதுக்கப்புறம் நிறைய பேர் வாட்ஸ்அப் யூஸ் பண்றாங்கன்னு தெரியறப்போ அவங்க வாட்ஸ்அப் பிசினஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு விட்டாங்க. அதுக்கடுத்து
அடுத்தது அதனுடைய மேம்படுத்தப்பட்ட வெர்ஷனா வாட்ஸ்அப் பிசினஸ் ஏபிஐ அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு விட்டாங்க. இப்ப ரீசெண்டா அவங்க விட்டுருக்கிறது வாட்ஸ்அப் கிளவுட் ஏபிஐ. ஸோ இந்த மாதிரி புதுசா வந்து எவால்வ் ஆகிக்கிட்டே இருக்குது. அடுத்து பார்த்தோம்னா அல்காரிதம் சேஞ்சஸ். இப்ப உதாரணத்துக்கு கூகுள் எடுத்துங்களேன். இப்ப நம்ம வெப்சைட் வந்து அங்க டாப் ரேங்க்ல வரணும்னா இனிஷியலா அவங்க யூஸ் பண்ண அல்காரிதம் என்ன அப்படின்னா, இப்ப என்னுடைய வெப்சைட்டுக்கு வேற ஒரு 1000 வெப்சைட்ல இருந்து லிங்கை கிளிக் பண்ணா என் வெப்சைட்டுக்கு வருதுன்னா எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் ரேங்க் கொடுப்பாங்க. நாளைக்கு வேற ஒரு வெப்சைட் வருது, அந்த வெப்சைட்டுக்கான லிங்க் 1001 வெப்சைட்ல இருந்துச்சுன்னா அதுக்கு ஃபர்ஸ்ட் ரேங்க் போயிடும், எனக்கு செகண்ட் ரேங்க். சோ எத்தனை வெப்சைட்ல இருந்து இந்த வெப்சைட்டுக்கு பேக் லிங்க் இருக்குதோ அதுக்கு வந்து அல்டிமேட் ரேங்க் ஃபர்ஸ்ட் ரேங்க் கொடுத்தாங்க. ஆனா இதை நிறைய பேர் மிஸ்யூஸ் பண்ணி நிறைய எல்லோ பேஜஸ், டைரக்டரிஸ் ஆன்லைன்ல இருக்கிறது சொல்றேன், இதுல எல்லாம் வந்து அவங்க யூஆர்எல்ல நிறைய போட ஆரம்பிச்சாங்க. அப்போ ஜங்க் சைட்ஸ்ல இருந்து நிறைய இந்த மாதிரி வந்து பேக்லிங்ஸ் கிரியேட் ஆச்சு. இதை வந்து கூகுள் விரும்பல. அவங்களுடைய சர்ச் இன்ஜின் எப்படி இருக்கணும் அப்படின்னா, தேடுறவங்களுக்கு கரெக்டான சரியான லிங்கை வந்து கொடுக்கணுன்றதுல அவங்க வந்து தெளிவா இருந்தாங்க. அப்ப என்ன பண்ணாங்கன்னா, அவங்க வந்து அவங்களுடைய அல்காரிதத்தை மாத்தினாங்க. எப்படி மாத்தினாங்க? கண்ட சைட்ல இருந்து வர்ற பேக் லிங்க் கன்சிடர் பண்ணல. இப்போ எனக்கு வந்து என்னுடைய வெப்சைட்டுக்கான லிங்க் இன்னொரு சைட்ல இருக்குதுன்னா அந்த இன்னொரு சைட்டு வந்து ரெப்யூட்டட் சைட்டா, பெரிய பெரிய ஆளுங்களும் அதை வந்து பாக்குறாங்களா அப்படின்றத கன்சிடர் பண்ணி அந்த மாதிரி நிறைய சைட்ல இருந்து எனக்கு லிங்க் வந்துச்சுன்னா அப்போ வந்து ரேங்க் வந்து ஹையஸ்ட் ரேங்க் கொடுத்தாங்க. ஸோ இது மாதிரி அல்காரிதம் அப்ப இருந்து அவங்க கன்சிஸ்டண்டா மாத்திக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ நாம அவங்க அல்காரிதம் என்ன தெரிஞ்சுக்கிட்டு நாம அதை தகுந்த நம்மளுடைய மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி மாத்திக்கிட்டே இருக்கணும். இது ஒரு பெரிய தலைவலிங்க. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா நியூ டூல்ஸ் அண்ட் பிளாட்ஃபார்ம்ஸ். உங்களுக்கே தெரியும், இன்னைக்கு ஏஐ எல்லாம் வந்துருச்சு. நிறைய பேருடைய வேலையை ஏஐ எடுத்துக்கிச்சு. ஏஐ பேஸ் பண்ணி நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் வந்துருக்குது. ஆட்டோமேட்டிக்கா ஆளே இல்லாம வீடியோ கிரியேட் பண்றது, நிறைய லாங்குவேஜ்ல வந்து பேசுறது, இது மாதிரி எக்கச்சக்கமா வந்துருச்சு. இப்ப நாமளும் அப் டு டேட்டா இருந்தா தான் அந்த லேட்டஸ்ட் டெக்னாலஜியை நம்ம பிசினஸ்ல டிஜிட்டல் மார்க்கெட்டிங்க்கு யூஸ் பண்ண முடியும். ஸோ எப்பயுமே கத்துக்கிட்டே இருக்கணுங்க. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா டிபெண்டன்சி ஆன் சோஷியல் மீடியா. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா, நம்மளுடைய கஸ்டமர் டீடைல்ஸ் பூரா எங்க இருக்கும்? நம்ம பெய்டு மார்க்கெட்டிங்கே பண்ணாலுமே கூட கஸ்டமர் டீடைல்ஸ் முக்கால்வாசி இப்போ ஃபேஸ்புக்ல ஆட் கொடுக்குறோம்னா ஃபேஸ்புக் அந்த இன்ஃபர்மேஷன் பூரா வச்சிருக்கும். இதுல என்ன பிரச்சனை கேட்குறீங்களா? இப்போ நாளைக்கு ஃபேஸ்புக் வந்து நம்ம கண்ட்ரிக்கு சர்வீஸ் கொடுக்கறத நிறுத்திட்டாங்க அப்படின்னா நம்ம கஸ்டமர்ஸ் எல்லாம் அது கூடயே போயிடும். கஸ்டமர்ஸ் நம்ம கண்ட்ரோல்ல இல்லை. ரெண்டாவது வந்து பார்த்தோம்னா அல்காரிதம் சேஞ்சஸ் நான் எக்ஸாம்பிள்ல சொன்னேன். மூணாவது கீப் அண்ட் ஐ ஆன் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ். அவங்க அடிக்கடி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை மாற்றிக்கிட்டே இருக்கிறாங்க. எப்பயுமே நம்ம வந்து அதை கோத்ரூ பண்ணிட்டே இருக்கணும். மாதம் ஒரு தடவையாவது அதை வந்து கோத்ரூ பண்ணி அதை வந்து மீறாத மாதிரி நம்ம கண்டென்ட்ஸ் இருக்குதா, நம்ம பேஜஸ் இருக்குதா, நம்ம ப்ரொஃபைல் இருக்குதா, நம்ம போடுற கண்டென்ட்ஸ் இருக்குதா, எல்லாமே செக் பண்ணிக்கணும். அடுத்தது ஃபோர்ஸ் பெய்டு மார்க்கெட்டிங் டு கெட் குட் ரீச். இது என்ன அப்படின்னா, சோஷியல் மீடியாவுக்கு வருமானம் எப்படி வருது? இப்போ ஃபேஸ்புக்கோ அல்லது யூடியூப் எடுத்துக்கலாம். யூடியூப்ல நிறைய வீடியோஸ் காட்டுறாங்க, ஜனங்க போய் பார்க்குறாங்க. ஸோ ஃப்ரீயாக ஒரு மனுஷன் எவ்வளோ நாள் இது மாதிரி வந்து வீடியோ அடுத்தவங்க வீடியோ வந்து அவனுடைய பிளாட்ஃபார்மில் போட முடியும்? அவங்க சர்வரில் எவ்வளோ இடத்த பிடிக்கும், எவ்வளோ ரிசோர்ஸை வந்து ஆளுங்களை எவ்வளோ பேரை போட்டு சம்பளம் கொடுத்தாகணும். அப்போ இதுக்கெல்லாம் பணம் அவங்களுக்கு எங்கேருந்து வருது? அவங்க நாம் கொடுக்குற பெய்ட் ஆட்ஸ் மூலமாக தான் சம்பாதிக்கிறாங்க. அப்போது அவங்க வந்து நார்மலாக நம்ம கண்டென்ட் நம்ம போடுற ஒரு வீடியோ நிறைய பேர் போய் சேரணும்னு விரும்புவாங்களா, அல்லது நாம ஆடு கொடுத்து அவங்களுக்கு பணம் கொடுத்தோம்னா அந்த கண்டென்ட்டை வந்து நிறைய பேர் கொண்டு போய் சேர்ப்பாங்களா? ஆஃப்கோர்ஸ் பெய்ட் ஆட்ஸ் தான். ஸோ அதனால அவங்க வந்து ப்ரொமோட் பண்றது பெய்ட் ஆட் தான். அதனால நாம நிறைய அவங்களுக்கு பணம் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். டிபெண்டன்சி அவங்க மேலே இருந்துகிட்டே இருக்கு. அடுத்து பார்த்தோம்னா பெய்டு மார்க்கெட்டிங்ல இருக்கக்கூடிய ரிஸ்க். அப்படியே பணம் கொடுக்குறோன்னே கூட வச்சுக்கலாம், அதில் நிறைய ரிஸ்க் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தோம்னா அவங்களுடைய மெயின் ஆடியன்ஸ் யாருன்னா பப்ளிக் நிறைய வரதுனால தான் நாம அட்வர்டைசர்ஸ் அங்கே போகிறோம். அதனால நம்மளை கண்டுக்க மாட்டாங்க, பப்ளிக்கை தான் கண்டுப்பாங்க. அவங்களுக்கு வந்து என்னென்னால சௌகரியமோ அதையெல்லாம் அவங்க பிளாட்ஃபார்ம்ல பண்ணிடுவாங்க. நம்மளை மாதிரி பணம் கொடுத்து பே பண்ணி அட்வர்டைஸ்மெண்ட் காட்டுறோம் இல்லையா, அட்வர்டைசர்ஸுக்கு சப்போர்ட்டே கிடையாதுங்க. அதுக்குன்னு சொல்ற இமெயில் கிடையாது, ஒரு ஃபோன் நம்பர் கிடையாது, எதுவுமே கிடையாது. நீங்க கூகுள் எடுத்துங்க அல்லது ஃபேஸ்புக் எடுத்துங்க, எங்கேயுமே இது வந்து கிடையாது. சில டைம் வந்து பார்த்தோம்னா நம்ம அக்கௌண்ட் வந்து அவங்க பேன் பண்ணிடுவாங்க. ஓகேவா? ஸோ என்ன ரீசன் சொல்லுவாங்க அப்படின்னா, எங்களுடைய பாலிசி நீங்க மீறிட்டீங்க அப்படின்ட்டு ஒரு பேஜை, எங்க பாலிசி படிக்கணும்னா இங்க போய் பாருங்கன்னு சொல்லி ஒரு பேஜோட லிங்க் கொடுப்பாங்க. நீங்க அங்க போய் கிளிக் பண்ணி பாத்தீங்கன்னா அந்த பாலிசி படிச்சு பார்த்தோம்னா ஒன்றும் பெருசா ஒன்றும் இருக்காது, நம்ம எதுவும் தப்பாவும் பண்ணிருக்க மாட்டோம். ஆனா என்ன காரணம் அப்படின்னா, நம்மள மாதிரி லட்சக்கணக்கான பீப்புள் வந்து அதில் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறோம். அப்போ அதையெல்லாம் மேனுவலா உட்காந்து ஒவ்வொன்றா படிச்சுட்டு இருக்க மாட்டாங்க. அவங்க அதுக்குன்னு டூல்ஸ் வச்சுருக்கிறாங்க. அந்த டூல்ஸ்ல வந்து சில டேர்ம்ஸ், சில வேர்ட்ஸ்லாம் வந்து பார்த்தோம்னா இதெல்லாம் ப்ரொஹிபிட்டட் வேர்ட்ஸ், ரெஸ்ட்ரிக்டட் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. அதுல ஏதோ ஒரு வார்த்தை, ஒரு இது வேர்டு வந்து நம்மளுடைய ஆட்லயோ போஸ்ட்லயோ வந்துச்சு அப்படின்னா, ஓ சரி இவர் வந்து உதாரணமா ரத்தம், நம்ம தியாகிகளுக்கும் ரத்தம்னு சொல்லலாம், அல்லது கொலை பண்ணுறதுக்கு ரத்தம்னு சொல்லலாம். ஆனா ரத்தம்னு இருந்தாலே அது வந்து தப்பு அப்படின்ற மாதிரி அந்த டூல்ல ஃபீட் பண்ணியிருப்பாங்க. அதனால நம்ம போஸ்ட்டையோ நம்ம அக்கௌண்ட்டையோ பேன் பண்ணிடுவாங்க.
சரிப்பா இது மாதிரி தவறு நடந்து போச்சு, இதை நீங்கள் திருப்பி ரெக்கவர் பண்ணிடுங்க அப்படின்னு சொன்னோம்னா அதை வந்து கண்டுக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ரேராக தாங்க கண்டுப்பாங்க. ஸோ அவங்களுடைய மெர்சியில் தான் நம்ம இருக்கிறோம். ஸோ அதே மாதிரி நம்ம பெய்டு ஆடு கொடுக்குறோம் அப்படின்னா அதுக்கு ஆடு ஃபிக்ஸ்டாக இருக்குமா அப்படின்னு பார்த்தோம்னா அப்படிலாம் கிடையாது. நம்ம ஆடு ஒரு லெவல் வரைக்கும் போகிற வரைக்கும் அவங்க காஸ்ட் கம்மியாக இருக்கும். நம்ம இன்னும் நிறைய பேருக்கு வந்து ஈஸியாக ரீச் ஆகிறோம் அப்படின்னு தெரிஞ்சோம்னா அவங்க ஆடு காஸ்ட்டை எப்போ வேணால் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. ஆடு காஸ்ட் அவங்க இன்க்ரீஸ் பண்ணுறப்ப நமக்கு வர ப்ராஃபிட் குறையும், சில டைம் லாஸில் கூட முடியும். அடுத்தது லாஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். இப்போ நம்ம இந்தியாவிலேருந்து பார்த்தோம்னா டிக்டாக் வந்து பேன் பண்ணிட்டாங்க. ஏன்னா அது வந்து கவர்மெண்ட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணலை. இதே சுச்சுவேஷன் நாளைக்கு எதுக்கு வேணால் வரலாம். வாட்ஸ்அப் கூட இப்போ ரீசெண்டாக வந்துச்சு. ஸோ பட் எப்படியாவது காம்ப்ரமைஸ் ஆகிட்டாங்க. பட் எப்போ வேணால் கவர்மெண்ட் நினைச்சா எந்த சோஷியல் மீடியா வேணால் வந்து இந்தியாவிலேருந்து பேன் பண்ண முடியும். அப்படி பேன் பண்ணிச்சுன்னா நம்ம கஸ்டமர்ஸ் அதோடு சேர்ந்து போயிடுவாங்க. அதே மாதிரி நம்ம கண்டென்ட்டை போடுறப்போ அந்த கண்டென்ட் தான் சில கண்ட்ரிஸ்லாம் வந்து போய் சேரணும் அப்படின்னா அந்த கண்ட்ரிஸ்ன்னு சொல்லிட்டு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கும். அது நம்ம கண்டென்ட் ஃபாலோ பண்ணதான்றதை நம்ம செக் பண்ணிக்கணும். இல்லைன்னா அது வந்து லீகல் இம்ப்ளிகேஷன்ஸில் கொண்டு போய் விட்டுரும். அடுத்தது நோ ப்ராப்பர் இன்ஃபர்மேஷன். எந்த பிஸ்னஸுக்கு என்ன ஸ்ட்ராட்டஜி பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தெளிவான விளக்கம் எங்கேயும் இல்லை. ரெண்டாவது, ஸ்ட்ராட்டஜி கிடைச்சிருச்சு, ஆனால் எந்த சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்லேருந்து ஆரம்பிக்கலாம், சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்லேருந்து ஆரம்பிக்கணுமா அல்லது நம்ம வெப்சைட்லேருந்து ஆரம்பிக்கணுமா, இந்த மாதிரியான எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும், அது எப்படி ஸ்கேல் பண்ணணும், இந்த மாதிரியான தகவல்களும் எங்கேயும் ப்ராப்பராக இல்லை. அடுத்தது, நான் பெய்டு மார்க்கெட்டிங் மூலமாக போனால் நிறைய பேர் ரீச் பண்ணலாமா, ஆர்கானிக் மூலமாக போனால் நிறைய பேர் ரீச் பண்ணலாமா, அல்லது ரெண்டையும் கலக்கணுமா, யூடியூப்ல ஸ்டார்ட் பண்ணணுமா, இன்ஸ்டாகிராமில் ஸ்டார்ட் பண்ணணுமா, என்னுடைய மார்க்கெட்டிங் அண்ட் சேல்ஸ் வந்து நான் ஆட்டோமேட் பண்ணணும், இதுக்கு வந்து என்ன மாதிரியான டூல்ஸ் யூஸ் பண்ணணும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு டூல் வந்துட்டு இருங்க, எக்கச்சக்கமான டூல்ஸ், ஒவ்வொரு டூலையும் நம்ம எவாலுவேட் பண்ணுறதுக்கு எக்கச்சக்கமான டைம் ஆகும். அப்போது நம்ம நிறைய பிளாக்ஸு, நிறைய யூடியூப்ல எங்கெங்கெல்லாம் வந்து ரிவ்யூஸ் கொடுக்குறாங்களோ அதை போய் தெளிவாக பார்த்து ப்ளஸ் நாமளும் ஒர்க் அவுட் பண்ணி பண்ணணும். இதுக்கு நிறைய டைம் செலவாகும். இண்டிவிஜுவல் பிஸ்னஸ் ஓனர் இதை வந்து பண்ணுறது சாத்தியமே கிடையாது. இதை வந்து ஏஜென்சிகிட்ட கொடுக்குறது தான் பெஸ்ட் ஆட்டோமேஷன் எல்லாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஹை காம்படிஷன். ஹை காம்படிஷன்றப்போ அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு கிராமத்துல நான் வந்து பெரிய பெரிய பிராண்டு கூட வந்து போட்டி போட முடியும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல. இது அட்வான்டேஜ். ஆனால் என்ன சேலஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா, பெரிய பெரிய பிராண்ட் வந்து பார்த்தோம்னா பெரிய நல்ல டீம் வச்சிருப்பாங்க, ஏகப்பட்ட டூல்ஸ் வந்து காசு கொடுத்து வாங்கியிருப்பாங்க, அதுக்கு உண்டான நாலேஜ் இருக்கிற ஆளுங்க ஸ்பெஷலிஸ்ட் இருப்பாங்க. அவங்க அதுக்கு பணம் செலவு பண்ணுற அளவுக்கோ ரிசோர்ஸோ நம்ம கிட்ட கிடையாது. ஒரு சின்ன பிஸ்னஸ்க்கு கிடையாது. இது பெரிய டிஸ்அட்வான்டேஜ். அப்போ சின்ன பிஸ்னஸ் என்ன பண்ணணும், அந்த காம்படிட்டர்ஸ் கிட்ட இருந்து நம்மளை தனித்துவமா யூனிக்கா காட்டுறதுக்கு நம்ம நிறைய யோசிக்கணும், நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணோம். ஓகேவா? ஸோ நிறைய விதமான புதுமையான முறையில் நம்ம வந்து ப்ரெசென்ட் பண்ணோம். ஸோ அப்போது பெரிய பிராண்ட்ஸோட சின்ன பிராண்ட்ஸுக்கு ஒர்க்கு இதில் அதிகம். ஏஜென்சி மாதிரியான சப்போர்ட்லாம் நிறைய அவங்களுக்கு தேவைப்படும். ஸோ இப்போ டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம், அதில் என்னென்னலாம் அட்வான்டேஜஸ் இருக்குது, என்னென்னலாம் சேலஞ்சஸ் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்து நம்ம பார்க்க போகிற வீடியோஸில் இந்த ஒவ்வொன்றை பற்றி இன்டெப்த்தாக பார்த்துட்டு நம்ம டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கை சூப்பராக ஆரம்பிப்போம், பிஸ்னஸ் ஜெயிப்போம். தேங்க்யூ.